தென்னிந்தியாவில் முதல் முறையாக அதிநவீன சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை சாதனை படைத்துள்ளது. கடலூரைச் சேர்ந்த நூர் நிஷா என்ற 14 வயது சிறுமிக்கு பிறவி முதல் சிறுநீர் கட்டுப்பாட்டு செயலிழப்பால் சிறு குழாய் மூலமாகவே சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்தார். சிறுநீர் கட்டுப்பாட்டு செயலிழப்பு நோய் கண்டறியப்பட்ட அவருக்கு சாக்ரல் நியூரோடோமோலேஷன் எனும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். மேலும் இந்த அறுவை சிகிச்சை மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மேற்கொள்ளப்படுவதாகவும் அதற்கான செலவு சுமார் 25 லட்சம் ரூபாய் வரை ஆகும் என்றும் தெரிவித்தனர். இருப்பினும் சிறுமியின் பெற்றோர் ஏழ்மையின் காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையை நாடினர். அப்போது சிறுமிக்கு 2 கட்டமாக அறுவை சிகிச்சை செய்ய முடிவு செய்யப்பட்டது. முதற்கட்ட அறுவை சிகிச்சை வெற்றியடைந்ததைத் தொடர்ந்து 2ஆம் கட்ட அறுவை சிகிச்சையில் மின்கருவியை உடலுக்குள் பொருத்தி 15 ஆண்டுகள் செயல்படக்கூடிய பேட்டரியையும் இணைத்து வெற்றிகரமாக செய்து முடித்தனர். 2ஆம் கட்ட அறுவை சிகிச்சைக்கு பிறகு சிறுமி கருவியின் உதவியுடன் எளிதாக சுய கட்டுப்பாட்டில் சிறுநீர் கழித்தார். இந்த அறுவை சிகிச்சை தென்னிந்தியாவில் அரசு மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட முதல் நிகழ்வு என்பது குறிப்பிடத்தக்கது.